ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் ரீபர்த் ஐ யூஸ்டு மிரர் ரிவர்சல் ஃபார் வெஞ்சன்ஸ் சீரீஸோட 30th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒருவேளை 12th எபிசோட மிஸ் பண்ணியிருந்தால் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். போஸ்ட் கேட்டலிசமுக்கு இந்த கிரியேச்சர் தான் சோர்ஸ். இது ஆல் டஞ்சன் மான்ஸ்டரை அவுட் சைடு வேர்ல்டுக்கு சம்மன் பண்ணும். பார்ட்டில் டஞ்சன் மான்ஸ்டருக்கு அகெயின்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ண கவர்மெண்ட்டுக்கு போதும் ட்ரூப்ஸ் இல்லை. ஸோ டஞ்சன்ஸை ரெகுலர்லி கிளியர் பண்ண சக்தி அதிகமாக இருக்கிற பொறுப்பான சில ப்ரொஃபஷனலை ரிலீவ் பண்ண வேண்டியிருக்கு. இஸ் கிரேட் கிராண்ட்ஃபாதர் அவங்களில் ஒருத்தர் லோக்கல் கேட்டகலிசமை ஸ்டாப் பண்ண இங்கே வந்தார். ரெஸ்ட் ஆஃப் த குரூப் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. தான் மிஸ்டேக்னு அவன் ப்ராப்பர்லி நினைக்கலாம்னு சாய் சொல்கிறான். அவன் ஜஸ்ட்டு சைக்காலஜிக்கல் கம்ஃபர்ட் லுக் ஃபார் பண்ணுறதால தான் சச் திங்ஸ் சொல்கிறத அவனோட ஃபேமிலி சொல்கிறாங்க. நான் அவனோட ஷோல்டரை டச் பண்ணி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை பிலீவ் பண்ணுறதா சொல்கிறான். கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. சியாவோ ஃப்ரெண்டை ஜஸ்ட் ஸ்டேர் பண்ணுறான். ஃப்ரெண்ட் அந்த கைண்ட் ஆஃப் பர்சன் கிடையாதுன்னு ரெஃப்ளெக்ட் பண்ணி ஹீரோ ஸ்மைல் பண்ணுறான். பென் பார் டேபிள் மேலே கிளிம் பண்ணி தனக்கு மாஸ்டர் நீட் இல்லைன்னு ஓல்டு யூசர் இயர்லியாக ரிட்டையர் ஆகணும்னு கத்துறான். ஆனால் டஞ்சனில் டசன்ஸ் ஆஃப் மான்ஸ்டர் கிட்ட இருந்த தடுக்கும் போது தன்னை சேவ் பண்ண சொல்லி மாஸ்டர் கிட்ட கத்துறான். வெளியே யாரு ரெஸ்கியூக்கு ஆஸ்க் பண்ணதுன்னு நெக்ஸ்ட் டைம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். ஜியோவான் ஆர்மர் போட்டுக்கும் போது தான் கண்டுபிடிக்கப்பட்டோமோன்னு யோசிக்கிறான். எல்லாரும் முன்னாடி ஷோ ஆஃப் பண்ண சீக்கிரட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். ஒரி பண்ண வேணாம்னு டஞ்சன்ஸ் லைவ்ஸை த்ரெட்டன் பண்ண விட மாட்டோம்னு சொல்லுவான். வீக்கஸ்ட் ஸ்கொயர் கிளாஸான ஸ்வாட் கார்டை அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணான். ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீடில் பாயிண்ட்ஸ் போட்டதால் மட்டும் இல்லை, இந்த கிளாஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய வேற வகை ஷீல்டு இல்லை. குரூப்போட ஃப்ரண்ட்டில் ஸ்டாண்ட் பண்ணுவான். ஓல்டு யூசர் அவனை ஃபைன் பண்ணுறதுல ரியலி குட்டுன்னு சொல்லுவான். ஸோ மெனி வேண்டரிங் கிரியேச்சர்ஸ் கிட்ட இருந்து ரன் பண்ணும்போது ஃபியூ லெவல் கெயின் பண்ணுறத ரெசிஸ்ட் பண்ண முடியலை. யான்சியா சேவிங் பீப்புள் தான் அவனோட வேணும் சொல்கிறான். ரிஃப்ளெக்ஸ் நண்பனுக்காக டிங் ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டாக எல்லாத்தையும் லைனில் வைப்பேன். டிங் ஃபேமிலி ஹோமில் நெப்யூன் ட்ரூத் சொல்கிறனான்னு எல்டர் கேட்குறாரு. பிலீவ் பண்ணலைன்னா டஞ்சன் சார்ஜில் இருந்து டீச்சரை ஆக்ட் பண்ண சொல்லி டிங்ஸு கத்துறான். டான்சியா இன்க்ரெடிபிளா இருந்தான். டஞ்சன் கார்ட் பண்ண டீச்சர் என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணி உள்ள லெட் ஹிம் இன் பண்ணல. ஆனா இன்சைடு இருந்த பீப்புள் கம் அவுட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணான். அந்த டிரெக்ஷன்ல இருந்து வேண்டரிங் லார்ட் ஃபால் ஆகுறத பார்த்ததா அட்வென்ச்சரஸ் கமெண்ட் பண்றாங்க. கலவரத்தை யாரு மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. ப்ராபப்ளி அந்த பர்சனால டிஃபீட் செய்யப்பட்டிருக்கும். அவன் நேம் யான்சியா இருக்கணும். ஸோ ஆஃப்டர் ஆல் அவனோட ஐடென்டிட்டி அதுதான். இதை கேட்டு ஃபேமிலி லீடர் சைலண்ட் ஆகுறாங்க. ஃபேமிலி கார்ட்ஸ் எல்லாரையும் கேதர் ஆகி ட்ரைட்டர் டஞ்சனுக்கு ஃபாலோ பண்ண ஆர்டர் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, கியோ ஃபேமிலியில் இருந்து ஒரு பிராட் அவனோட இருந்ததா மென்ஷன் பண்ணான். ஸோ அந்த ஃபேமிலி பீப்புளையும் பிரிங் பண்ண ஆர்டர் பண்ணுறாரு. டஞ்சனில் ஹீரோ கோல்டன் லைட் ஷீல்டு புக்கை பிக்கப் பண்ணுறான். ஜியாவோ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி லெவல் ரெக்யூர்மெண்ட் இல்லாததால இந்த ஸ்கில் அவன்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறான். லெஜெண்டரி ஸ்கில்ல ஃப்ரெண்டுக்கு சும்மா கொடுத்துருன்னு யான்சியா கமெண்ட் பண்ணுறான். ஹீரோ ரிப்ளை பண்ணுறான், இது ஸ்கொரிஸுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில், தன்னால் லேர்ன் பண்ண முடியாதுன்னு அவனோட கிரேட் கிராண்ட்ஃபாதர் ப்ராபப்ளி இந்த ஸ்கில்லை லாட் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறான். பவர்ஃபுல் ஸ்கில்லுக்கு அவன்கிட்ட லேக் பஞ்சம் இல்லைன்னு யான்சா சொல்கிறான். லாஜிக்கலி அவன் ஸ்கில் ஹை லெவல், ஆனால் அவனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப தூரம். எஸ்பெஷலி அவனை சடன்லி கூட்டிகிட்டு போன ஸ்கில் இல்லைனா ஸோ மெனி கோட்ஸ் சமன் பண்ண அந்த இன்னொரு ஸ்கில் யா கோஸ்ட்டுங்கிற வேர்டை ரிப்பீட் பண்ணுறான். அவங்க சோலால மேட் ஆனவங்கன்னு ரிமெம்பர் பண்ணுறான். ப்ளஸ் அதர் சோல்ஸும் அவன் கூட மிரர் வேர்ல்டுக்கு போகும். ஏதோ டிஃப்ரெண்ட் நோட்டீஸ் பண்ணி ஜஸ்ட் ரெக்கவர் ஆன மிரர் வால்க் யூஸ் பண்ணுறான். மவுண்டைன் டாப்பை பார்த்து இதை யூஸ் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறான். அவனோட நீ ஃப்ரெண்ட் எழுந்திருக்கிறான். யா பென்னு கால் பண்ணுறான். அவுட் சைட் யா இன் வான் பண்ணுறான். சீக்கிரமாக நடக்க போகிற விழாவுக்கு வர்றவங்க இருக்கிறதால லீவ் பண்ணணும். லாட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டதாகவும் ஸ்டே பண்ணுறது அப்சல்யூட்லி மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததாகவும் யான்சியா சொல்கிறா. ஹீரோ வேர்ல்டில் எங்கே போயிருப்பான்னு யோசிக்கிறா. ஸோ லாங் டிஸப்பியர் ஆகிட்டான். ஹீரோ மிரர் வேர்ல்டுக்குள்ளே இருந்து லுக்ஸ் டவுன். பென்னை அப்ரோச் பண்ணி அகைன் மீட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்கிறான். இட் வாஸ் ஆல் ஹிஸ் ஃபால்ட்டுன்னு ஃப்ரெண்டு கிட்ட டெல் பண்ண ரியலி வாண்டட் அன்டில் ஷேடோஸ் பென்னை டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும். டார்க் எனர்ஜி அவனை அனதர் மான்ஸ்டராக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அவன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான்னு ஹீரோ சொல்கிறான். ரியலி கோஸ்ட் ஸ்பிரிட்டாக மாறிட்டான். நான் ஃபைட் பண்ண வான் பண்ணலை.
பட் ஷேடோஸ் என்வலப் பழகப்பட்டதா இருக்கு. ஆனா மெமரிஸ் ஃப்ராக்மெண்ட் ஆகுது. என்னத்தான் நடந்துச்சுன்னு ஹீரோ யோசிக்கிறான். பெனை கால் அவுட் பண்றான். ஆனா சியாவோ பென் ஸ்வாடோட அட்டாக் பண்ணி ஹீரோவை டிஃபீட் பண்ண ட்ரை பண்றான். ரீட்ரீட் ஆகிட்டு பென்னை கால் பண்ண ட்ரை பண்றான். ஸ்வாட் அட்டாக்ஸை சாதாரணமாக டிஃபெண்ட் பண்ணுறான். காம்பேக்ட் மட்டும் ரிமைன் ஆகுறத ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். ஸோ பஸ்ட்டு வெளியேறணும், லீவ் பண்ண முடியாதுன்னு சிஸ்டம் வார்ன் பண்ணுற வரைக்கும் ஃபைட் பண்ணுறதை தவிர வேற வழியே இல்லைன்னு கமெண்ட் பண்ணி ஹீரோ சைட் பண்ணுறான். அவுட் சைடு சியாவோ ஏதோ நோட்டீஸ் பண்ணுறான். ஏன் அவன் அலோனா இருக்கான்னு டிங் எல்டர் கேட்குறாரு. ஃப்ரெண்ட்ஸு தாங்கள் வர்றதை சென்ஸ் பண்ணி ரன் பண்ணிட்டாங்களான்னு கேட்குறாரு. கிங்ஸுவை கால் அவுட் பண்ணி ஜியாவோ கேட்குறான், ஏன் இங்கே வந்தேனோ அவனும் லெவலப் ஆக ட்ரை பண்ண போறியான்னு. பொய் சொல்கிறத ஸ்டாப் பண்ண சொல்லி டின்ஜி ஜியாவோ ஃபேமிலி பேஸ்டட் கிட்ட சொல்கிறான். ஏன்னா அவன் தான் யான்சியாவை ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போய் திங்ஸை ஸ்டோல் பண்ணது. அப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சோய் சொல்கிறான். ஏன்னா அது அவன் இல்லை, ஆனால் நெட்டோட கத்துறான். சவுண்ட்ஸை ரெகனைஸ் பண்ண மாட்டியான்னு சூ கேட்குறான். இதை கேட்டு நெட்டு ஷாக் ஆகுறான். இது இம்பார்ட்டன்ட்னு டின்ஜி சொல்கிறாரு. பாய்க்கு லிட்டில் கிஃப்ட் கொண்டு வந்ததா சொல்கிறாரு. ஜியாவோ அது என்னன்னு ரியலைஸ் பண்ணுறான். அவனோட என்டையர் ஃபேமிலியும் அங்கே கேதர் பண்ணப்பட்டு இன்ஜூர் ஆகி இருக்கிறத பார்க்குறான். நெட் அவனோட அன்லெஸ் கிராண்ட் பேரண்ட்ஸை அண்ட் ஈவன் மதரை கால் அவுட் பண்ணுறான். செகண்ட் கிராண்ட் அங்கிள் அவனை நீல் பண்ண சொல்லி கத்துறாரு. இந்த லிட்டில் பேஸ்டர்ட் ஹீரோ ஃபேமிலி கிட்டையும் யங் மாஸ்டர் டிங்ஸு கிட்டையும் அப்பாலஜைஸ் பண்ணணும். இனிமேல் வேண்ட் பண்ணலைன்னு பாய் சொல்ல ட்ரை பண்ணும். அவன் வளரும்போது டிங் ஃபேமிலி முன்னாடி எப்படி ஆக்ட் பண்ணணும்னு டீச் பண்ணதா அங்கிள் சொல்கிறாரு. ஜியாவோ சொல்கிறான், கொஜி ஃபேமிலி ஜென்ரேஷனாக டிங் டாக்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஃபேமிலி வியக்குறாங்க. வைல் ட்ரைட்டரோட டெசன்டியனா தங்களுக்கு டாக்ஸாக இருக்கிறது குட் போதும்னு ஒன் ஆஃப் ஹிஸ் அங்கிள்ஸ் நெயில் சொல்கிறாரு. ஆண்ட் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஹோல் ஃபேமிலி லைஃப்ஸ் லாஸ் பண்ணிடுவாங்கன்னு ஃபாதரை திங்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவர் பைத்தியம் ஆகிட்டாரு. ஃபேமிலி ஹெல்ப் பண்ண மதருக்கு எவ்வளோ ஹார்டுன்னு அவருக்கு தெரியும். கொஜி சைலண்ட்டாக ரிமைன் ஆகுறான். ஆனால் தனக்கு பின்னாடி இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்க ஃபேமிலி கிட்ட சொல்கிறான். கேட்டலிசம்ஸை நடத்துறதுக்கு முன்னாடியே ரிசால்வ் பண்ண கிரேட் கிராண்ட்ஃபாதர் இந்த டஞ்சனுக்கு வந்தார். அன்னையே தியாகம் பண்ணுற வரைக்கும் மெனி பீப்புள் ஆம்பஸ் பண்ணாங்க. லாங் டைமாக கிரேட் கிராண்ட்ஃபாதர் பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் ஆதாரம் இல்லை. இப்போ கண்ணு முன்னாடி இருக்கு. ஆன்செஸ்டர் கண்ட்ரியை பிட்ரை பண்ண கைண்ட் ஆஃப் வில்லன் கிடையாது. அவங்க சொல்கிறதுல இருந்து ட்ரூத் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.